இங்கே எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கடந்த 8 ஆண்டுகளாக நான் சிவகங்கை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பனங்காடிங்கிற கிராமத்தில் தான் நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு மாடு கோழின்னு ஒரு ஒரு சம்சாரிகள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்களோ அந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். படப்பிடிப்பு இருக்கிற நேரங்களில் தான் நான் வெளியில் போகிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே தொழில் நடிக்கிறது மட்டும்தான், வேற எனக்கு எந்த தொழிலும் கிடையாது. அதனால எனக்கு அந்த பிரச்சனை இங்கே வரும். பாஜக மத ரீதியா பிளவுபடுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுனீங்க. இந்த விஷயங்கள் கிராமங்கள் வரைக்கும் எதிரொலிக்குதா? ஆமா, தெரியுது இல்ல, எல்லாருக்குமே தெரியுது இல்ல. இப்போ கிராமங்கள்ல இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இப்போ வந்த கிராமங்களே பல கிராமங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்ஸ் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 83 தேவாலயங்கள் என்னுடைய தொகுதிக்குள்ளேயே இருக்கு. அதாவது ஆர்சிக்கு மட்டும். அதுக்கப்புறம் சிஎஸ்ஐக்கு தனியா இருக்கு, பெந்தோகோஸ்துக்கு தனியா இருக்கு. இந்த மாதிரியான தேவாலயம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 140 150 தேவாலயங்கள் இருக்கு. அதே மாதிரி இஸ்லாமியருடைய ஜமாத்துகள் பள்ளிவாசல்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி ஆனால் இந்த மக்கள்லாம் கிராமங்களில் இருக்காங்க. ஆனால் அதே கிராமங்களில் கிறிஸ்துவர் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்க்குறாங்கல்ல. இன்னைக்கு நிறைய உங்களுக்கு சோசியல் மீடியா எல்லா பக்கத்துலேயுமே உங்களுக்கு போய் சேருது. இப்போ சின்ன படிக்கிற பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே ரிட்டையர் ஆன ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. குறிப்பாக கிராமத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமங்களில் பாஜக தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சி இல்லை. அது ஒரு பாசிச மாதிரி ஒரு தப்பான ஒரு கட்சி தான். அது நமக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது, ஒரு இணக்கத்தை பிளவுபடுத்துகிற ஒன்று தான். அவங்க சரியில்லைங்கிற ஒரு மனப்பான்மை. அதாவது நமக்கு அவங்க தேவையில்லை, இவங்க அந்நியமானவங்கிற மாதிரி ஒரு உணர்வு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.